விரிவாக்கத்திற்காக நடந்து கொண்டிருக்கிற இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் அதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிக்க மாவட்ட ஆட்சியர் அவர்களே, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அதிகாரிகளே, கருத்து கேட்பு கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தம்பி சங்கர் அவர்களே, கருத்தை வழங்கி அமர்ந்திருக்கிற மாண்புமிக்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா குப்பன் அவர்களே, அரங்கை நிறைத்து அமர்ந்து நின்று கொண்டிருக்கிற என் உயிர்கினிய உறவுகளை உங்கள் அனைவருக்கும் அனல், புனல், அணு, நிலக்கரி இப்படி எல்லா மின் உற்பத்தி திட்டங்களும் நாட்டின் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு என்று சொல்லித்தான் கொண்டு வரப்பட்டது. ஒவ்வொன்றும் சொல்லப்படுகிற போது வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, இந்த வார்த்தைகள் கேட்கிற போது மிகவும் இனிப்பாக, தித்திப்பாக. மின்சாரம் இல்லாமல் எப்படி வாழ்வது, மின்சாரம் இல்லாமல் எப்படி நாடு வளரும், அதெல்லாம் சரி. ஆனால் அதை உற்பத்தி செய்வதற்கு, மின் தேவையை நிறைவு செய்வதற்கு நிலக்கரி மின் உற்பத்தியும், அணுவுலை மின் உற்பத்தியும், இந்த அனல் மின் உற்பத்தியும் தான் இருக்கிறது. வேற வழியே இல்லை என்றால் அதை பற்றி உலகத்தில் பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது. இதை அணு விஞ்ஞானிகளே சொல்கிறார்கள். அணு உண்டு மேலே அமர்வதும் அணு உலைக்கு அருகிலே குடியிருப்பதும் இரண்டும் ஒன்றுதான் என்று அணு விஞ்ஞானிகளே சொல்கிறார்கள். அதை அனுமதித்தோம். அனல் மின்சாரம் சரி, ஆனால் அதனால் ஏற்படும் சூழியல் கேடுகளை, வாழ்வாதார இழப்பை மனச்சான்றோடு பேசுகிற எவராவது பாருங்கள், பயணித்து போகும், அதன் அருகிலே போகும் உலர் சாம்பல் பாரவி மூடி அந்த நிலம் எவ்வளவு நாசமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம். நீங்கள் துணியை துவைத்து காய போட்டால் அந்த துணியின் நிறம் என்னவாக இருக்கிறது என்று பார்ப்போம். நான் ஒரு கருப்பு வண்ணத்தில் மயில் உந்து வைத்திருக்கிறேன், அங்கே சென்று விட்டு திரும்புகிறேன், அது என்ன வண்ணத்தில் மாறுகிறது என்று பார்ப்போம். நீர், உணவு, சுவாசிக்கும் காற்று எல்லாம் நஞ்சாகிவிட்ட பிறகு விளக்கை வைத்துக் கொண்டு, வெளிச்சத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்யுங்கள், விளைத்து வைத்த அடலாம். வளர்ச்சிதான் தாயை கொண்டு விட்டு என்ன வளர்ச்சியை நீங்கள் காணப்போகிறீர்கள்? இங்கே கட்டமைப்பதெல்லாம் தாயின் மாறிலே பால் குடிக்கலாம், அது இயற்கை, இயல்பு, யதார்த்தம். மாலை அறுத்து ரத்தம் குடிக்கிற நிலையை வளர்ச்சி கட்டமைப்பதை எப்படி இதுவே அதிகம் என்றால் இன்னும் பேசுகிற எல்லாருமே சொல்கிறார்கள், வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. வேலைக்கு என்ன கிடைக்கும்? பல தொழிற்சாலைகளில் அப்படித்தான் கொண்டு வரப்பட்டது. இந்த நாடெங்கிலும் எல்லாம் எப்படித்தான் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, வேலைக்கு என்ன சம்பளம், சம்பளத்தை
வைத்துக் கொண்டு என்ன செய்யலாம்? 3 வேளை பசியாமல் சாப்பிடலாம். சாப்பாடு எங்கிருந்து வரும்? அதான் கேள்வி. சாப்பாடு எங்கிருந்து வரும்? குடிக்கிற நீர் விஷமாகி போனவர்கள், உண்கிற உணவு விஷமாகி போனவர்கள், சுவாசிக்கிற காற்று நஞ்சாகி போனவர்கள் வாழ்வதப்படி 100 பேரின் மரணம், 99 பேர் 90 பேர் புற்றுநோய் மரணம். காரணம் 3 வயது குழந்தைக்கு புற்றுநோய் வர காரணம் என்ன? மது அருந்தினாலா, புகைத்தாலா, பான்பராக்கு பீடா குக்கா போட்டாலா? இல்லை, தாய்ப்பாலை உண்டார். தாய்ப்பாலில் இருந்து எப்படி புற்றுநோய் வரவேது? தாயின் பால் நஞ்சாகிட்டது. உலகத்திலே கலப்படம் செய்ய முடியாத, விஷமாக்க முடியாத ஒன்று இருந்தால் அது தாயின் பால் தான். அதுவே விஷமானால் அதற்கு காரணம் என்ன? தாயின் உணவு விஷமாகிவிட்டது. அதனால் தாய்ப்பால் நஞ்சாகிவிட்டது. குழந்தைக்கு வாங்க புற்றுநோய் மருத்துவமனைக்கு போகலாம். 3 வயது 2 வயது குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள் புற்றுநோயா அவதி உறுவதை நீங்கள் பார்க்க முடியுதா இல்லையா என்று மாற்று மின்பருக்கு இருக்கிறது. உலகெங்கிலும் ஜப்பான், ஆஸ்திரேலியா, அரபு நாடுகள் கடல் அலை மின்சாரம் பயணிக்கிறார்கள். சூரியனுக்கு எந்த கேடும் இல்லாத காற்றாலை சூரிய ஒளி மின் உண்டா? சூரிய ஒளி முடியாதவங்கள செய்ய முடியாதா? செய்ய முடியாதா? நெய்வேலி பழுப்பு நிலக்கரி, அந்த நிலம் யாருடையது? தொடங்கி வைத்தவன் எவன்? நம்முடைய தாத்தன் ஜம்பலிங்க முதலியார் தன்னுடைய சொந்த நிலத்தை கிணறு தோண்டும் போது கருப்பாக வருகிறது என்ன? அன்றைய முதல்வர் ஐயா காமராஜரோடு காட்டும் போது ஆய்வு செய்த போது நிலக்கரி என்று தெரிய வருகிறது. இது நம்மிடத்தில் இருப்பதிலே, நாட்டிடத்தில் இருப்பது நாட்டு மக்களுக்கு நல்லது என்று அன்றைய பிரதமர் ஐயா நேரிடத்தில் வந்து கொடுத்தார். தன்னுடைய சொந்த நிலத்தை 500 ஏக்கரை இந்த நாட்டின் நலனுக்காக கொடுத்தவர் நம்முடைய தாத்தா ஜம்பலிங்க முதலியார் அவர்கள். அதிலிருந்து இன்றைக்கு இந்தியாவிலே 81 விழுக்காடு நிலக்கரி உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு. நம்முடைய நிலம் அவ்வளவு வளம் கொளிக்கிற நிறைந்த நிலம். இன்றைக்கு தோண்டி தோண்டி 60,000 ஏக்கர் எடுத்திருக்கிறார்கள். நிலம் என்னது, வளம் என்னது, வேலை வாய்ப்பு வட இந்திய 299 பேரில் என் உடன் பிறந்தார்களே 299 பேர் வேலை கால் எடுத்ததில் ஒருவன் கூட தமிழன் இல்லை. நிலம் என்னது, வளம் என்னது. வாழ்விடத்தை விட்டு வெளியேறியவன் நான், சொந்த நிலத்திலே அகதியானவன் நான். வெளியேறி நின்று வேலை வாய்ப்பாக இன்னைக்கு நிலக்கரி மின்சாரங்கள், காற்றாலை, கடல் அலை, சூரிய ஒளி மின்சாரம், தீர்ந்து விடுகிற வளம் நிலக்கரி வளம், தீர்ந்து விடாத வளம் காற்றாலை, சூரிய ஒளி, கடல் அலை. இயற்கை தாய்க்கு சுற்றுச்சூழல்